வணக்கம் மக்களே. நம்ம நியூ இயர் நைட்டு கண்ணூரில் செலிப்ரேட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸில் இப்போ போயிட்டுருக்கேன். பாலக்காடை தாண்டியாச்சு. பாலக்காடை தாண்டி கோழிமடை ஹைவேவை பிடிச்சிட்டு இன்னும் கண்ணூருக்கு ஒரு 4.5 hours இருக்குது. இப்போ 11:30 ஆகுது. ஒரு 3-4 மணிக்குள்ளே போயிடுவோம். கொஞ்சம் ஸ்டாப்பிங் போட்டு பொறுமையாக தான் போகணும். யாருமே இல்லை, சரி எதுக்கு ஸ்பீடாக போயிட்டு பொறுமையாக போவோம் அப்படின்ட்டு. கிளைமேட்டும் நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப பனியும் இல்லை. ஓரளவுக்கு நைட்டில் எப்படி இருக்குமோ அந்த கிளைமேட் அது மட்டும்தான் இருக்குது. மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு மேலே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் ரன்னிங்கில் போயிட்டுருக்கான். 12 மணி ஆயிடுச்சு. ஹாப்பி நியூ இயர் கைஸ். மக்களே, நம்ம ஒரு வழியாக வந்து கண்ணூர் ஹைவேவை தொட்டாச்சு. உங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்க் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து மும்பை போகிற ஹைவே. மும்பை கோவா இந்த ஹைவேயில் தான் இன்கேஸ் கேரளா சைட் போகணும் அப்படி இருக்கும். சூப்பராக இருக்குது, நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க, ஒரே ஸ்ட்ரெச்சில் இருக்குது. நான் வந்து இந்த ஹைவே வந்து ஒரு 20 kilometers ட்ராவல் பண்ணோம். ஃபைனலி பீச் வந்தாச்சு. இங்கே ஒரு 4 o'clock இருக்கும். ஃபிஷர்மேன்ஸ் எல்லாமே வந்து கடலுக்குள்ளே போக இது பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம டயர்டாக இருந்துச்சு. வண்டியை போட்டு சரி படுக்கலான்ட்டு இடத்த தேடிகிட்டு இருக்கேன். சரி, ஒரு 6:30 இருக்கும். சரி வண்டியை சுற்றி வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்கேன். நல்லா இருந்துச்சு. பீச்சில் யாரும் வரல, இன்னும் டூரிஸ்ட்லாம் யாரும் வரல. அதுக்குள்ளார நாங்கள் போயிட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் பீச்சில் வந்து வண்டி அலௌடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வண்டியை தூக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன். மக்களே, இதான் நான் சொன்ன பீச்சு தான், கண்ணூரில் இருக்கிற முருவாங்கலாங்காடு. இந்த பீச்சில் வந்து எல்லா வெஹிக்கிள்ஸும் அலௌடு. நம்ம வந்து இங்கே என்ன வேணால் பண்ணிக்கலாம். ப்ரோ லெஃப்ட் அடிக்கிற சரியான பிளேஸ் ப்ரோ. லெஃப்ட் அடிக்கிறதுக்கு அவன் சொன்ன ரெசார்ட் இதான் நினைக்கிறேன் ப்ரோ. சீற்றம் மிக அதிகமாக உள்ளது நண்பா. அலைகளின் சீற்றம் மிக அதிகமாக உள்ளது. அது குருவிகள் கூட்டம் ஓடுகிறது. गाड़ी लेके
ஸோ வண்டியை போட்டு ஃபுல்லாக இறக்கனால ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு. உப்பு தண்ணி வர, சரி வாட்டர் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு பைக் எடுத்தாச்சு. பைக் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து மாஹின்ட்டு ஒரு பாண்டிச்சேரியோட ஒரு பார்ட் கேரளாவில் இருக்குது. ஸோ இப்போ மாஹிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து மாஹிக்கு வந்தாச்சு. இது ஃபுல்லாக வந்து கேரளாவில் இருக்கிற பாண்டிச்சேரி. நம்ம பாண்டிச்சேரியில் என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதே தான் ஃபுல்லாக இருக்கும். இங்கே பெட்ரோல் நேற்று அடித்தேன். பெட்ரோல் வந்து கூட 93 ருபீஸ் தான். 7 லிட்டர் எடுத்துகிட்டு இது பண்ணேன். இது பேக் வாட்ரு, ரிவரும் சீயும் மிக்ஸ் ஆகிற இதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எங்களுக்கு இதே டைம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஆஃபீஸ் போகணும். அதனால் நாங்கள் கிளம்பியாச்சு சீக்கிரம். இன்னொரு நாள் வேணால் மாஹியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இது இருந்துச்சு. ட்ரெயினில் தான் வரணும். அதாங்க இப்போ நம்ம பாலக்காடு ரீச் ஆகிட்டேன். பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். 1 டே ட்ரிப். ஆனால் வந்து ஃபுல் இதாக இருந்துச்சு. இங்கேருந்து எனக்கு இங்கேருந்து ஒரு 280 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் கிட்டத்தட்ட ஒரு 570 வந்துருச்சு கைஸ். அப்புறம் செம டயர்டாக இருக்குது. போய் படுத்து தூங்கணும்.